நீங்க தான் கொய்யா உங்க கொய்யா, அதுக்கு ஒரு சமாதி, அதுக்கு மேல ஒரு தயிர் வடை படையல், இதெல்லாம் உங்க உங்க வேலை. எழுந்துவா கருணாநிதி, எழுந்துவா எழுந்துவா. டெய்லி காலையில எழுந்து வந்து முரசலியை படிச்சுட்டு தயிர் வடையை சாப்பிட்டு திருப்பி படுத்துப்பாரு கருணாநிதி. இதான் உங்க பகுத்தறிவு. சப்ளை அவங்க வீட்டுல தான் போலாம் தயிர் வடை. அப்படியா? நான் கூட திருடி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயா எங்களுக்கு தெரியும் ஐயா எதை எப்படி பேசணும்னு. சரி பேசுங்க, கேட்போம். என் வாயை நீங்க பேச வேண்டாம். சரி பேசுங்க. அந்த பாலத்தை திறந்து வச்சு அந்த பாலத்துக்கு பெயர் வந்து ஜிடி நாயுடு பெயர் தான் வச்சிருக்காங்க. நாயுடு என்பது என்ன படிச்சு வாங்கி பட்டமா? கேள்வி என்ன தெரியுமா? நீ ஒரு இன்விடேஷன் ஒன்று போடுறாங்க, ராசராசனுக்கு விழா. மன்னர் மாமன்னர் ராசராசனுக்கு விழா, சரியா? அது கீழே ஸ்டாலின். ராசராசன் வடமொழி இருக்க கூடாது, ராஜராஜன் இருக்க கூடாது, ராசராசன் இருக்கணும். அப்ப ஸ்டாலின் இருக்கு, சுடாலின் போட வேண்டியது. உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. 60,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். என் உறவுகளுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த 50,000 60,000 அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் எனக்கு. 88% வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த டிபேட் ஷோ, மற்ற ஷோஸ் எல்லாமே நம்ம சேனல் ரன் பண்றோம். பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆதரவு மோட்டிவேஷன் கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணணும். இன்னொரு 40,000 நம்ம 1 lakh ரீச் ஆயிடுவோம். அந்த சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப நாள் கொண்டு போகாதீங்க. ஸோ டக்குன்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த 1 lakh கொண்டு வந்து ரொம்ப 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 நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட். அனைவருக்கும் உள்ள ஒரு சாமானிய, நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். நம்ம டிபேட் ஷோக்கு உறவுகள் தந்திருக்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கண்டினியூஸாக இந்த ஷோவை வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக நாங்களும் நிறைய விஷயங்களை இந்த டிபேட் மூலமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இருந்திருக்கும் நம்மளோட கெஸ்ட் பார்த்துடலாம். திமுகவின் மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி அவர்களுக்கு அன்பு வணக்கம். மூத்த அரசியல் விமர்சகர் அண்ணன் திரு கிஷோர் கே சாமி அவர்களுக்கு வணக்கம். மண்ணை சுமதி மேடம் கோபாசே நாம் தமிழர் கட்சி இணைந்திருக்காங்க. இதே காம்பினேஷனை கொடுங்க. போன டிபேட் நம்ம போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்க. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் அவங்களை ஏற்றுக்கிட்டீங்க, அவங்களுக்கு கமெண்ட்ஸும் போட்டிருக்கீங்க, மிக்க நன்றி. அம்மா வணக்கம்மா. ரைட் ஐயா சொல்லுங்க கொய்யா. ஐயா கொய்யான்றதெல்லாம் அந்த கருணாநிதி ஐயா, ஸ்டாலின் ஐயா, அந்த ஐயா கொய்யா எல்லாம் சரியா? அப்ப சொல்லுங்க கொய்யான்னு எங்களை சொல்லாதீங்க. நீங்க தான் கொய்யா. உங்க கொய்யா, அதுக்கு ஒரு சமாதி, அதுக்கு மேல ஒரு தயிர் வடை படையல், இதெல்லாம் உங்க உங்க வேலை. எழுந்துவா கருணாநிதி, எழுந்துவா எழுந்துவா. டெய்லி காலையில எழுந்து வந்து முரசலியை படிச்சுட்டு தயிர் வடையை சாப்பிட்டு திருப்பி படுத்துப்பாரு கருணாநிதி. இதான் உங்க பகுத்தறிவு. சப்ளை அவங்க வீட்டுல தான் போலாம் தயிர் வடை. அப்படியா? நான் கூட திருடி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பணம் கொடுத்து வாங்கி வரலாறுலே கிடையாது திமுக. திருட்டு வடை இல்ல, தயிர் வடை. அதுதான் தயிர் வடையே திருட்டு வடை தான் அப்படி சொல்றாரு. அதாவது திருட்டு ரயில் தாத்தாவுக்கு திருட்டு தயிர் வடையை வைக்கிறதுல கரெக்டா இருக்கும். இப்பவே கண்ணை கட்டுது. காமாட்சியா, நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து டிபேட் வச்சிருந்தோம் சண்டே. மக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, தயவு செய்து இத வந்து 2 எபிசோடா மாத்துங்க. அப்ப நான் யோசிச்சேன், என்ன யோசிச்சோன்னா, எப்படா கண்டென்ட் கிடைக்கும், எப்படா பேச போறோம். ஆனா இப்போ போற போக பார்த்தா டெய்லி டிபேட் வைக்கலாம் போல இருக்கு. ஆமா, நிறைய கண்டென்ட் வாரி வழங்குறீங்களே திமுக அரசு. சரி, இப்படி ஆரம்பிப்போம் டிஃபரெண்டா. நீங்க இந்த வாரம் போன வாரம் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லுங்க திமுக, கேட்போம். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. யார் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிருப்பாங்க சொல்ல சொல்றீங்களா? இல்ல இந்த வாட்டி அவரு வாய்ப்பு கொடுப்போம் சார். ஏன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, பாவம் அவரு ஒருத்தர பேர் 3 பேர் தாக்குறீங்க. சரி, இது எல்லா டிவிலையும் உட்காந்து 4 திமுக சொம்புங்க என்ன அந்த ஆங்கரையும் சேர்த்து எல்லாரும் தாக்குறாங்கல்ல. அப்பப்போ வாட்ச் காமிப்பான், பேசுறான் ஒருத்தர் பேச விடாத இப்படின்னு. சரி ஓகே, இங்க இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம், முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம். நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன அத்துமீறல் வேண்டுமானாலும் செய்யலாம். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். நான் என்ன கையை பிடிச்சி இழுத்தனா செஞ்சிட போறீங்க.
சொன்னது சிரிப்பு. என்ன சாரியை முடிச்சு இழுத்தலாம் அது படத்துக்கு நல்லா இருக்கும். டெய்லி போயிருவீங்க ஐயா, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால மைண்ட் வாய்ஸ் நீங்க திமுக செஞ்ச இந்த வாரம் நல்லதை பேசுவோம், போன வாரம் நல்லதை பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றா ரெண்டா சொல்றதுக்கு, அதானே. நேற்றுக்கு எங்கள் முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர்ல அந்த பாலத்தை திறந்து வச்சாங்க. சுமார் ஒரு அதிமுக காலத்துல போடப்பட்ட பாலத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சாங்க. அதெல்லாம் இந்த அதிமுக நொன்னாதிமுகங்கிறதெல்லாம் இங்க வச்சுக்காங்க. அண்ணாவே நொன்னான்ட்டாங்க. திமுகவை உருவாக்கிய அண்ணாவையே நொன்னாவே சொன்னது திமுகவினர். அதனால சரியா? அந்த பெருமை உங்களுக்கே சேரும். நொன்னான்னு பேசுவோம். என்னைக்கு ஐயா, எந்த அண்ணா போய் நிதியை- நொன்னாங்கிறீங்க. நல்லா இல்ல தெரியுமா? என்னைக்கு நீங்க எந்த நிதியை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சீங்களோ இங்க பாருங்க அண்ணா நொன்னாதான். ஐயா, எங்களுக்கு தெரியும் ஐயா எதை எப்படி பேசணும்னு. சரி பேசுங்க, கேட்போம். என் வாயை நீங்க பேச வேண்டாம். சரி பேசுங்க. அந்த பாலத்தை திறந்து வச்சு அந்த பாலத்துக்கு பெயர் வந்து ஜிடி நாயுடு பெயர் தான் வச்சிருக்காங்க. நாயுடு என்பது என்ன, அவர் படிச்சு வாங்கிய பட்டமா? ஜிடி நாயுடுங்கிறது படிச்சு சரி, நாயுடு என்று இல்ல, படிச்சு வாங்கிய ஜிடி பட்டமா? நாயுடுங்கிறவர் வந்து போன நூற்றாண்டுல வந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஒரு மாமனிதர். பெரிய விஞ்ஞானி. இல்லையா? சரி. அவர் வந்து மாமனிதர் இல்லைன்னு நான் ஆமா. சொல்லல. முத்துராமலிங்க தேவரை வந்து முத்துராமலிங்கம்னு சொல்லுவீங்க. வாவு சிதம்பரம் பிள்ளைய வந்து வாவு சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜிடி நாயுடு மட்டும் ஜிடி நாயுடு அப்படின்றீங்க. அந்த நாயுடு என்பது என்ன வந்து படிச்சு வாங்கிய பட்டமா? படிச்சு வாங்கின பட்டம் தான். அப்ப தேவர்ன்றது தேவருங்கிறது படிச்சு வாங்கின பட்டம் தான். அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யார் சொல்லல? ஸ்டாலின். எப்போ? எப்பவுமே தான். முத்துராமலிங்க தேவர் எஜம்ஷன். சரி, இதுல இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? நீ ஒரு இன்விடேஷன் ஒன்று போடுறாங்க. ம். ராசராசனுக்கு விழா. யார் அவரு? மன்னர் மாமன்னர் ராசராசனுக்கு விழா. சரியா? அது கீழே ஸ்டாலின். ராசராசன் வடமொழி இருக்க கூடாது, ராஜராஜன் இருக்க கூடாது, ராசராசன் இருக்கணும். அப்ப ஸ்டாலின் சுடாலின் போட வேண்டியது. சோழன் போடலையா? ராஜராஜன் ராசராசன் கீழே வந்து ஸ்டாலின். ஐயா, நான் பார்த்தேன் தம்பி. அது யாரோ அவங்க சொந்தக்காரங்க ஏதோ நினைச்சேன். அது என்ன இஸ்ன்றது வந்து ஸ்டாலின்றது வடமொழி சொல்லி இல்லையா? சுடலின் இல்ல சுடலை அப்படின்னு சொல்லலாமே. சுடலை என்ற எரிந்து கொண்டிருக்கின்ற பிணம். சரியா? சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு என்ன ஐயா, கோவம் வருது. நாளைக்கு நீ அதாவது கருணாநிதியோடைய வெளியே படங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மந்திரி குமாரி. ஏன் மந்திரி குமாரி? மந்திரி என்பது சமஸ்கிருதம் இல்லையா? சொல்ல வேண்டியதானே? அதை போடாதீங்க, அது தமிழிலே இருமையா அமைச்சன் மகள் போட வேண்டியதானே? தமிழ்ல இருக்க ராஜகுமாரி. ராஜகுமாரி பாரு, ஒண்ணு என்ன பேச விடு, இல்ல நீ பேசு. சும்மா நீ எந்திரிச்சு போவ, இங்க வந்து உட்காரு. அப்பதான் உனக்கு கொஞ்சம் பாடம் கற்பிக்க. என்ன வடமொழி சொற்கள் பாரு, தமிழ் மொழியில வந்து வடமொழி சொற்கள் கலந்துருச்சு. கலந்து பின்னாடி காமாட்சியே வந்து ஷி, இந்த ஷி தான் வருது. இப்ப நான் தான் இச்சு போட்டு சி போட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா இட்டு போட்டு சி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால வடமொழி சொற்கள் நம்ம தமிழ் மொழிகள்ல கலந்தது. தமிழ்ல வடமொழி சொற்கள் கலந்ததுனாலதான் தெலுங்கு வந்தது, கன்னடம் வந்தது, மலையாளம் வந்தது. ஸ்டாலின்ங்கிற இசை என்ன? தமிழ்ல மொழி பெயர்ப்பு பண்ணும்போது அப்படித்தான் வரும். அப்படியெல்லாம் வராது, இப்படித்தான் வரும். வடமொழிய பேருக்கு என்ன வடமொழி? வடமொழி என்ன? ராஜராஜன் சொல்ல வேண்டியது ராசராசன். ஏயா ஏதோ இன்விடேஷன் போடும்போது ஏதோ ஒண்ணு பண்ணிவிட்டாங்க. சரியா? திராவிட முன்னேற்ற கழகம். மு.க. ஸ்டாலின்னா முகஸ். மு.க. ஸ்டாலின் முகஸ். சரியா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன? இப்படி இது வந்து இதெல்லாம் வடமொழி இல்லாம ஏன் உசுன்னு சொல்லு. தங்கள் கருத்து கொடுக்கணும் போல தெரியுது எனக்கு. சார், இப்போ நான் நல்லது கேட்கும் போது பாலத்தை திறந்து வைத்தா தலைவர்னு சொன்னீங்க. சார் என்ன சொன்னார் அப்படின்னா, யார் குழந்தைக்கு யாருங்க பேர் வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. யார் குழந்தைக்கு யாருன்னா அவன்
அதுக்காக அவன் கட்டி விட்டு ஊரா விட்ட வீட்டுல உங்ககிட்ட சாவி இருந்ததுன்னா உள்ள போறீங்கன்னு கேக்குறாரு. ஒரு அதான் விஷயம் திமுக வேலையே. அதான் பாரு, திமுககாரன் இப்போ உங்க வீட்டு சாவி என்கிட்ட ஒரு திருட்டு சாவி இருந்ததுன்னா நீ தந்து உள்ள போயிடலாமான்னு கேக்குறாரு. லூஸ் தனமா பேசுறீங்கல்ல, அவர்தான் லூசுன்னா நீ லூஸ் ஐயா. சரி நீங்க அறிவு இப்போ தானே சொல்லுங்க. இந்த பாருங்க, என்னட்ட கேள்வி அது அடையா இல்ல, ஆட்டோ விட்டுல ஆட்டைய போடுறது. ஆமா அதுதாங்க திமுகவுடைய வேலையே. ஒரு டிபேட்னா என்கிட்ட கேள்வி கேட்டா ஐயா, நான் கேள்வியை முன் வச்சுட்டேன், பதில் சொல்லுங்க, disturb பண்ண மாட்டோம். பேசுவாரு, சரி. இந்த அம்மா பேசுது. இருங்க, ஒவ்வொருத்தரா வருவோம். இருங்க, உங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, full freedom. நான் சொல்லுவேம்மா, நீ வாயை பொத்திட்டு சொல்லுங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? சரி உன்னை கேட்கும்போது நீ பேசு. ஐயா, நீங்க திரும்ப அதே பேசுறீங்க. வடிவேல் மாதிரி பதில் சொல்லுங்கன்னு. என்ன பதில்? நாங்க என்ன முன்வைக்க அவர் என்ன கேக்குறாருன்னா, ஊரா வீட்டுல உங்களை திருத்த சாவினா நீ தடுத்து ஏன் வெளியும் சொல்லுங்க. இது அரசு கவர்மெண்ட் நடக்குது. அந்த கவர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு போச்சு. அவங்க டெண்டரை கொடுத்து பையன் நினைச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க எங்க ஆட்சி காலத்துல இந்த 4 ஆண்டு காலத்துல அந்த வேலையை நாங்க முடிச்சு நாங்க பில்ல கொடுத்து நாங்க அந்த இப்ப கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை வாங்கி நாங்க இப்ப அதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஆகையினால நாங்க தான் ஓபன் பண்ணோம், நாங்க தான் அது பேர் வைக்க முடியும். அவங்க எவனெல்லாம் வந்து பித்து போட்டது எவன் வளர்த்தான்னு இருக்குல்ல, பேருக்கு போகும்போது ஒருத்தன் முக்கியமான விஷயம், கல்வியாளர் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, நீங்க ஃபங்க்ஷன் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து உங்களோட பேரை மாத்தியாச்சுமா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் மாத்திட்டோம், தூய்மை பணியாளர்கள் மாத்திட்டோம். துப்புரவு, ஆமா வரேன் அதான் வரேன் அந்த பேர் மாத்தினது யார்? எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். எது? தூய்மை பணியாளர் மாத்தினது என்ன இருக்கு? யார் மாத்தினா என்ன? அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? அவரு தாங்க மாத்தணும்னு சொல்றாரு. யாரு? எங்க ஆட்சியில மாத்தணும் முதல்வர் சொல்றாரு. மாத்திருக்கலாம். அக்மார் கருணாநிதி தனம் என்னன்னா அதை மாத்தினது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஏப்பா அதுக்கு என்ன சர்டிபிகேட் ஏதாவது வச்சிருக்கேன்? காட்டு. அதான் சும்மா நாங்க கேள்வி கேட்டா சொல்ல மாட்டோம், ஆதாரத்தை காண்பிப்போம். ஃபைல்ல இருக்க அந்த மேல இருக்க நாடாவா, அதாவது பாவாடையை கழட்டி நாடாவை அவுட்டு பாவாடையை திறந்து உள்ள பார்த்தா இருக்கும்னாரு. இது என்ன? பேசுற பேச்சு என்ன? எங்க தலைவர் தான் அறிவிக்கிறாரு. உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளரை மாத்திட்டோம் நம்ம அரசுல. நம்ம தூய்மை அதனைத் தொடர்ந்து இப்பணியாளர் செயல்பாடுகளை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் அனைத்து துப்புரவு பணியாளர்களும் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அதனைத் தொடர்ந்து இப்பணியாளர் செயல் சட்டமன்றத்துல அறிவிச்சாரே தவிர நடைமுறைக்கு கொண்டு வந்தது நாங்க தான். அவர் அறிவிச்சதோட முடிஞ்சு போச்சு. 110 இருமை திருட்டு வேலை செஞ்சு விட்டு சும்மா இந்த மாதிரி எல்லாம் உருட்டுற வேலையெல்லாம் அவர் சட்டமன்றத்துல அவர் சொல்றாரு, சொன்னது நடைமுறைக்கு வரல, அது நடைமுறை அன்னைக்கே வந்துச்சு சார். வரல. சரி இப்ப என்ன அது? அதனால என்னையா இப்ப என்ன? குளிர்காயிருது. என்ன அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில அது விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப அழகா சொன்னார். இல்ல இந்த கட்டெரும்பு கட்டிய இதுல வந்து கருணாகம் பூந்த கதையாதான் இந்த கருணாநிதி பூந்தது. திமுக அண்ணா ஆரம்பித்த கட்சிக்குள் புகுந்த ஒரு கேன்சர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருப்பார், யாரை பார்த்து? எம்ஜிஆரை பார்த்து சொல்லியிருப்பார், எங்கள் இதய கனி அப்படின்ட்டு. ஆனால் கருணாநிதி அண்ணாவின் இயக்கத்தை பிடித்த சனின்னு கூட சொல்ல முடியாது, பிணி. நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க இல்ல சார், இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல சார், மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், வாய்ப்பு கொடுத்தேன், நீங்க வந்து நிரூபிக்கணும். என்ன வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் ஆமா
இப்ப என்ன இப்போ அப்படின்னு கேட்டா அப்போ நம்ம என்ன பண்றது? என்னத்தை போய் நிரூபிக்கிறது? ஆமா, என்னத்தை சார் நிரூபிக்கிறது? அவர் ஆல்ரெடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் உண்மைதான் நிறைவேற்றி அமலுக்கு வந்து விட்டது. அவர் அப்படி அழைக்கப்பட்டு அமலுக்கு வரவில்லை. மைக்க புடிச்சு நான் தான் பண்றேன் அப்படின்னா என்ன சார் இது? சட்டமன்றத்துல சொல்லப்பட்டது அமல்படுத்தப்படல. சட்டமன்றத்துல சொன்னது வாஸ்தவம் தான், உண்மைதான். அது நடைமுறைப்படுத்தவில்லை. அவ்வளவுதான். நாங்க வந்துதான் நடைமுறைப்படுத்தவில்லை. இது வந்து இப்படி வந்து ஒரு முழு பூசணிகால வந்து பாத்தீங்கன்னா சோத்துல மறைக்கிற கதையை பாத்துக்கலாம் சார். அதவே மட்டமா இருக்குன்னு பரவாயில்ல, அதவே கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. பரவாயில்ல. இவங்க என்னன்னா அந்த முழு பூசணியும் திருட்டு பூசணிக்காவா இருக்கும், அந்த சோறும் திருட்டு சோறா இருக்கும். இவங்க அதுல மறைச்சு இவங்களே மறைச்சிட்டு இது அதையும் சாதனைன்னு காமிப்பாங்க. இதான் திமுக, இதான் திமுக, இதான் திமுகன்றதுல இதான். சார் இந்த வடக்கு எப்பவுமே இந்த கேள்வி கூட கேட்கணும். அதாவது நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ், டெத். நீங்க சொல்லுவோம் கம்பேரிசன், நீங்க நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது நீங்க சொல்லுவீங்க பீகார்ல போய் பாத்தியா, அங்க போய் பாத்தியா நீங்க சொல்லுவீங்க. அதனால இந்த கேள்வி நான் வந்து முன்வைக்கிறேன். வடக்குல வந்து ஒரு 18 குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க சார், ஒரு மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நான் ஜெனரலா இது திமுக பத்தி ஜெனரல் பாருங்க. கரூர்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் கம்பெனியில தான் அந்த மெடிக்கல் தயார் பண்ணப்பட்டிருக்கு அந்த மருந்து. காப் சிரப்பு பாத்துட்டீங்களா நியூஸ்? காப் சிரப்பு அது சரியா? அந்த காப் சிரப்பு யாரு அதுக்கு அந்த கம்பெனிக்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல். சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் மாசு சார் பொய்யெல்லாம் பேசணும். ஒன்றிய அரசு கண்ட்ரோல் யார் சொன்னா? நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது பாரு, நான் ஏற்கனவே கம்பெனி வச்சிருந்தவன், நான் மெடிசன் தயார் பண்ணவன். ஐயோ அத வச்சு என்ன பேசறாங்க? இல்ல நான் சொல்றேன் என்ன கதைன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல். திமுக காரங்க நிறைய கம்பெனிகள் வச்சிருப்பாங்க, கம்பெனிக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். என்னன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கன்னா, மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்து சோதனை இடுறாங்க. அவங்க தான் லைசென்ஸ் அத்தாரிட்டி, மத்திய அரசு லைசென்ஸ் அத்தாரிட்டி அவங்கனாலும் இங்க என்னன்னா தெரியாம பேச கூடாது. மத்திய அரசுனுடைய லைசென்ஸ் அத்தாரிட்டி, அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. சொல்லிட்டா உங்க கருத்து நீங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. இல்ல அவர் கருத்து சொல்றா உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. ஃபுட் அண்ட் மெடிசன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இங்க சுகாதாரத்துறையோட கட்டுப்பாட்டுல வருது. சுகாதாரத்துறையோட அதிகாரிகள் அங்க போய் முறையாக மேற்பார்வை செய்யவில்லை அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரியா? இதை மத்திய அரசாங்கத்துடைய குழு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன மாசு சார், நம்ம ஞானசேகரன் சாரோட உற்ற நண்பர் மாசு சார். சரியா? அவர் வந்து இட்லி கடை ஸ்பெஷல் ஷோல பிஸியா இருக்காரு. யார் சார்? யார்? மாசு சார். அப்படியா? இட்லி கடை ஸ்பெஷல் ஷோ. இட்லி கடை குழந்தைங்களா? இட்லி கடை தான் ரொம்ப முக்கியம். அங்க குழந்தைங்க செத்து போயிட்டு இருக்கு, இங்க இட்லி கடை காமிச்சுக்கிட்டு நீ. இதுதான் திமுக. வெட்கம் இல்லை, பாருங்க, சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விட. ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல், ஒன்றிய அரசுடைய இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு பேரு. அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான். அதுக்கு சம்பந்தம் இல்லை, இல்லவே இல்லை. இருக்கு. ஒன்றிய அரசு என்ன பண்ணிங்க பாருங்க. நான் லோன், அதுக்கு ஸ்டாலின் தலைமையிலான குன்றிய அரசு சொல்றது கேளுமையா. லோன் லைசன்ஸ் நான் ஒரு லைசன்ஸ் வாங்கி நான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கேன். நாங்க தயார் பண்ணி பண்ணோம். சும்மா இருங்கம்மா, ஆளாளு குறைக்கிறீங்க. நம்ம இப்போ எப்படின்னா எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இவரை வச்சு ஏதோ நம்ம உட்காந்து நம்ம ஃபன் அவர்தான் மக்களே. இங்க பாருங்க, நாங்க ஒரு அழகான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கேள்வி கேட்டோம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, கிஷோர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, திரும்ப பதில் சொல்லுங்க அப்படின்னா இப்ப பாருங்க எப்படி முடிப்பாருன்னு பாருங்க. ஐயா சொல்லுங்க பாருங்க. அவர் சொன்னது 100க்கு 100 தவறு. ஒன்றிய அரசு லைசன்ஸ் அத்தாரிட்டி மக்கள் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு கேளுங்க. ஒன்றிய அரசு லைசன்ஸ் கொடுக்குது மெடிசன் தயார் பண்றதுக்கு. அந்த மெடிசனுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்னு ஒன்றிய அரசு மூலியமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இத்தனை கம்பெனிக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மாநில சுகாதாரத்துறைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மாநில சுகாதாரத்துறைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவங்க ஏன் எப்படி போவாங்க?
கண்டுபிடிக்கல. மாநில அரசுக்கும் ட்ரக் தயார் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. தயார் பண்றதுக்கும் அதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்ல இருக்கு. எங்கேயாவது கெஜெட்ல காட்டியா? சும்மா நான் தான் சொல்றேன். நீ தான் சொல்லுவ எல்லாத்தையும் திறந்த வீட்டுல ஏதோ பூந்த மாதிரி பேசுறது. அதிகாரப்பூர்வமான வெப்சைட்லயே அதுக்கு தெளிவா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் யாரு? ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய ஒர்க் என்ன? ஒன்றிய அரசுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய ஒர்க் என்ன? சேர்த்து மாநில அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாநில அதிகாரிகளுக்கு அது சம்பந்தம் இல்ல. என்ன ஆமா சம்பந்தம் இல்ல. ஏன்னா அவங்க இட்லி கடையில பிஸியா இருக்காங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அதாவது நீ வந்து ஏணி மடைன்னு பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எல்லாம் இப்படித்தான், எல்லாமே இப்படித்தான் பேச. அசிங்கமா நீ எதை வேணாலும் திமுக அசிங்கம் முடித்தவர்கள் அசிங்கமா தான் இருக்கும். ஆமா ஆமா, நீங்க நேற்று திருமாவளவனோட சப்ஜெக்ட் நீங்க பாத்திருப்பீங்கம்மா. பாத்தீங்களா? தயவு செஞ்சு உங்களோட கருத்தை நீங்க பதிவிடுங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ண சரியா? இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் திருமாவளவன் கொடுத்திருக்காரு, நீங்க ஆரம்பிங்கம்மா, சொல்லுங்க. அதாவது நேத்து மதியம் நினைக்கிறேன், அந்த வழக்கறிஞர் ஹைகோர்ட் வாசல்ல போய்கிட்டு இருக்காரு ஒரு பையன். அவரும் வழக்கறிஞர் தான், வழக்கறிஞர் போயிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கார் வருது. அந்த காரை போய் ஒரு இடிச்சிட்டு, அவருக்கு இது யாரு காருன்னு பார்க்கல. ஏன்னா முன்னாடி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இடிச்சோடனே யாருக்கு கோவம் வரல. அவர் இறங்கி திரும்பி பாக்குறாரு. திரும்ப கணத்துல வந்து யாரு கேட்போம், நம்மளும் கேட்போம்ல, ஏன் அடிச்சாரு கேட்டாரு. கேட்ட உடனே ஆன் த ஸ்பாட் என்ன வேகமா கார்ல இருந்து வெளியில வந்து அவர் சட்டையை பிடிச்சி அடினாடி எல்லாம் 4-5 பேர் அடிக்கிறாங்க. அடிச்சதுல வண்டி அப்படியே தள்ளி விட்டாங்க. பிறகு அப்படியே சர்றன்னு தேய்ச்சிட்டு போகுது வண்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு தேய்ச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த திருமாவளவன் கட்சி தொண்டர்கள், அந்த குண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை விரட்டுறாங்க. பார் கவுன்சில் கூட ஓடுறாரு, பார் கவுன்சில் கூட ஓடிட்டாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் வந்து முட்டுனாரு. முட்டவே இல்ல. யாரு? திருமாவளவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் வாகனமோ இல்ல அவர் வாகனமோ மோதவில்லை, எதுலையுமே பண்ணல. அவர் எங்களை வந்து உற்று பார்த்து கொண்டே சென்றார். உற்று பாக்குறாங்க இந்த மூஞ்ச, உற்று பார்த்து கொண்டே சென்றார். உடனடியாக வேணுனே வம்புழுக்கிறதுக்காக என்னை நோக்கி வந்தார். உடனே வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் வந்து அவங்களை வந்து அடிக்க கைய ஓங்குனாங்க. அதுக்குள்ள போலீஸ் தடுத்து போட்டு போயிட்டாங்க. என்னன்னா அண்ணாமலை போன்றவர்கள், அண்ணாமலை எக்ஸ்ஒய்சார், இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒன்னே அரசியல் ஆக்குறாங்க. தலைவர்கள்லாம் இது அரசியல் ஆக்குறாங்க, அறிவு இல்லாம பேசுறாங்க. யார சொல்றது? பொதுவா சொல்றாங்க எல்லாரையும். அவரு அதாவது என்ன சொன்னா, அவர்கள் குண்டர்கள் ஆயிட்டாங்க. ஒரு கட்சி கிடையாது திருமாவளவன் கட்சி. அவர் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, திருமாவளவனுடைய கட்சி வந்து கட்சியா இல்லை, அவர் குண்டர்கள் கூடாரம் ஆயிடுச்சு. அடியாட்களை வச்சிருக்காரு. திமுகவுக்கு வாடகை வாயா இருக்கிறாரு. சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த அம்மா தேவர் இனத்தை சேர்ந்தவங்க, அந்த வழக்கறிஞரும் தேவர் இனத்தை சேர்ந்தவங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒவ்வொருத்தரோட இங்க யாராவது சாதியை பத்தி பேசுனாங்களா? ஒவ்வொருத்தரோட சாதியை பாக்குறதா திமுகவுடைய சமூக நீதியா? முட்டு கொடுத்து பேசுது. அப்போ காமாட்சி நான் கேக்குறேன், இப்ப இவரு பேசுறாருல இப்படி, இந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடுன்னு வச்சாருன்னு காமாட்சி நாயுடு அதனாலதான் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாமா? அவர் ஒரு அறிஞர். நான் கேக்குறது ரொம்ப சிம்பிள். அவர் வந்து மிகப்பெரிய அறிஞர் இல்லைன்னா மறுக்கல. அவருடைய சாதி பெயரை குறிப்பிடணுமா வந்து நாயுடுன்றது மட்டும் நாங்க சாதி பெயர் குறிப்பிடணும்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க நாயுடுன்றதுனால சபை பண்ணீங்களா? என்னங்க எல்லாத்தையும் சாதி கொண்டு வரீங்க? என்ன சம்பவத்தை வந்து பத்தி துயரமான சம்பவம் ஒரு அவிழ்த்தலம் பண்றீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி யாருங்க? தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அண்ணன் தம்பி மாமே மச்சான் அவங்களுக்குள்ள உள் பிரச்சனை. அவங்க வீட்டுல அடிச்சுக்க சொல்லுங்க. பிஜேபி ஆபீஸ் வெளில வந்து நீங்க அடிப்பீங்க, கத்தி எடுத்துக்கிட்டு வருவீங்க, வெட்டுவீங்க, செருப்பால் அடிப்பீங்க. அடி வாங்கினவன் உள்ள இருக்காரு, அடிச்சவங்க முறை வெளியே இருக்கான். இந்த சம்பவத்துக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. கேவலம், அதாவது அதை படிக்க முடியல, அவ்வளவு கன்றாவியா இருக்கு திருமாவளவன் மேல. அதை போடுறாங்க. இப்ப அடுத்து பாருங்க,
அடி வாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க. என்ன கொடுமைனா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏங்க சொல்லுங்க, ஒரு நியாயம், ஒரு நீதி. நம்ம ஸ்டாலின் என்னதான் பண்றாரு? இதுல என்ன கொடுமைனா அடிச்சுட்டு இவவே சாலை மறியல் பண்றானுங்க. அதான் என்ன சார் இது? டிசிகாவே சாலை மறியல் ஒரு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவாங்களா மக்கள்? டிவில போடுறாங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வண்டி மோதிச்சா மோதலையா? வண்டி மோதிச்சா மோதலையா? வண்டி மோதல. வண்டியே வரலாங்க. திருமாவளவன் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார். கீழே இருந்து நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். திருமாவளவன் போனது உண்மை. அந்த தம்பி எல்லாம் காரு ஒரு ஸ்கூட்டர் மேல இடிச்சிருந்தா அந்த ஸ்கூட்டர் கீழே விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா? என்ன பேசுறீங்க? காரு போய் தட்டுதுன்னா தட்டவனதான் காலை ஊறிட்டு திருப்பி கேட்கிறாரு. கேட்டவனே கேள்வி கேட்க கூடாதான். திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. அடிச்சா மறைக்க மாட்டானா? உங்க ஜாதி புத்தி. என்ன ஜாதி புத்தி? ஜாதி வந்தது. அத ஒரு எஸ்சிய பார்த்து நீ ஒரு தேவரும் முறைப்ப அத வந்து அவன் பார்த்துட்டு காமாட்சி நாயுடு அவர்கள் உங்களோட தரத்தை நீங்க குறைச்சிங்க வரீங்க தான் சொல்லுவேன். என்ன தரத்தை குறைச்சு? ஏங்க நேத்து ஒரு ஜாதியை முன்னிறுத்தி பட்டியல் இனத்தை பேசுறீங்க. இடிச்சுட்டாங்க. இவரு நின்று யார அடிச்சது பக்கடா திரும்பி பார்த்து மூணு பேரை காத்தோன்னு புட்டிச்சு அடிச்சு தள்ளி அடினா சமாடியா வக்கீலுக்கு உயர் நீதிமன்றத்தின் வாயிலேயே பாதுகாப்பு இல்ல. பார்த்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். இது எதுல போய் முடியும்? சரி என்ன எப்படி இந்த தைரியம் சார்? ஆளுங்கட்சி சப்போர்ட் சொல்லுங்க. அவர் ஸ்டாலின் நல்லவரு, அவருக்கு தெரியல. வாயா பேசுது இல்ல. நீங்க சொல்லுங்க என்ன பாருங்க. இது போன்ற அந்தந்த ரோடுகள்ல சில இன்சிடென்ட் நடக்கத்தான் செய்யும். எல்லாத்துலயும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகும்னு சொல்ல இயலாது. உட்கார்றது திருமாவளவன் சார். திருமாவளவனா இருந்தா என்ன, எங்களுடைய கட்சியில கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னொரு தலைவராக இருந்தாலும் போயிருக்காதா? போயிருக்காது. திரும்ப எத்தனை சீட்டு கொடுத்துருக்கீங்க? 2 சீட் தானே. ஏமா நீ எதுக்குமா சீட்டை பத்தி பேசுறீங்க? அவங்க இந்த கூட்டணியில இருக்காங்க. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. தப்பே பண்ணாலும் சரி நாங்க தப்பு பண்ணலன்னு தான் சொல்ல இயலும். அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு இது முடிஞ்சாச்சு சார். முடிஞ்சா தப்பே பண்ணாலும் அப்படிதான் பேசுவோம். அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சி மூத்த எவ்வளவு அடிச்சாலும் நம்ம என்ன சொல்றது தெரியுமா? இல்ல அவங்க அடிக்கல, நான் தான் முறைச்சேன், அவங்க அடிக்க வந்தாங்க சும்மா. அதாவது இந்த வடிவேல் வந்து கிஷோர் அந்த வடிவேல் வந்து சொல்லுவா இல்லையா, அண்ணே அந்த கெஞ்சுவா தெரியுமா, நான் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுவா முறை அடிக்கிற மாதிரியே கெஞ்சுவா பாருங்க. தலைவரே உங்க காலை புடிச்சு கேக்குறேன் பேசுறதுதான் மிரட்டுற மாதிரி. ஆனா கெஞ்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு துணிகரமா அது நடக்குது பாருங்க. எங்க நடக்குது? பப்ளிக் எங்க தாக்கப்படுறாரு? உயர் நீதிமன்ற வாயிலே வாசல்ல. டிஜிபி எங்க டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில தாக்கப்படுறாரு. இதுக்கு வந்து சாதியே கிடையாது. என்ன சாதியா இருந்தாலும் இவர் தாக்குவார்கள். ஏனென்றால் இவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். எப்படின்னா இவர்கள் ரவுடிகள். பொறுக்கிகள், இவர்களுக்கு சாதி கிடையாது. கிஷோர், நான் உன் பேர்ல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க உருப்படியா வீடு போய் சேரணும். இந்த இடத்துல வந்து நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஏர்போர்ட் பூத்தி சார் நடந்தது பேரம் இத கண்டிப்பா நம்ம கம்பேர் பண்ணி பேசியே ஆகணும் சார். ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தன் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி 2 வண்டியும் இடிக்கவே இல்லை, அந்த மாதிரி யாரும் அடிக்கவே இல்லை, கைதான் ஓங்குனாங்கன்னு சொல்லி அசிங்கமா கேவலமா போய் சொல்றாரு. அடிச்சது அப்படியே வீடியோ போட்டு காமிங்க சார்.
தெரியட்டும், மக்கள் பார்க்கட்டும் இவங்களுடைய கதை என்னன்னு இல்ல தெரியட்டும். டிவிலே போட்டா அப்ப ஏர்போர்ட் டிவில போட்டா நீ இதே சித்தரிக்கப்பட்டு இப்படி தேவையில்லாம போட்டு கேஸ போட்டு கால் எவ்வளவு நாள் போட்டு இந்த ஆட்டம்? இன்னும் 6 மாசம். நீங்க அப்ப அவர் அப்படி நீங்க அப்படிதானே கால் போட்டு உள்ள தள்ளி இருப்பீங்க. சரி சார் நீங்க சார் மக்கள் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, மக்களுக்கு என்ன கண்ணு இல்லையா? 24 மணி நேரமும் இன்டர்நெட்ல சுழண்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து உலகமே வந்து பாத்தீங்கன்னா நெட் இருக்கு. காரி துப்புறாங்க. நீங்க என்ன இப்படி மனசாட்சி அப்படி ஆயிடுச்சு. உன் வாயில உண்மையே வராதா? பொய் மட்டும் தான் பேசுவியா? உனெல்லாம் உண்மைலாம் வரவே வராதா? பேசவே மாட்டியா? இவ்வளவு கேவலமா பொய் சொல்றிய, அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. கேட்கிறவங்க கேட்கட்டும். நீங்க வந்து எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி பேச வேண்டாம். சரி அப்ப நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டரை கேட்கணும் ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஜாதின்னு அப்படியே காலி பண்ணிக்க பாருங்க அவங்கள. என்ன சார் இது? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன் சிம்பிளா. இப்ப முதலமைச்சர் யாரு? யார் முதலமைச்சர்? ஸ்டாலினா திருமாவளவனா? போற போக்குல திருமாவளவன் எப்படி அவ்வளவு தைரியம் வரும்? யாரை வேணா அடிக்கலாம், கை வாங்கலாம், அது என்ன அவ்வளவு தைரியம்? அநியாயத்தை முட்டு கொடுக்குறீங்க சார். நியாயம் தர்மம் இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல மக்கள் எப்படி நடக்கிறது? பாதிக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்களை நீங்க ஏன் இவ்வளவு துசை? ஐயா இவரு பாதிக்கப்பட்ட மக்கள் தான், பின்தங்கிய மக்கள் தான். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஜாதியை பத்தி பேசல, மதத்தை பத்தி பேசல, எதுவுமே பேசல. பொதுமக்கள் எல்லாருமே பேசி நீங்க சொல்லக்கூடிய நீங்க தேவர் சமூகம் அவங்களும் பின்தங்கிய மக்கள் தான். வன்முறைக்கு மதம் கிடையாது. சரியா? நீங்க அதை சொல்லி தப்பிக்காது. யாரு வன்முறை பண்ணா? வன்முறை யாரு பண்ணா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? என்னமா ரொம்ப ஓவரா தான் கொலிக்கிற? என்ன ஆச்சு? வண்டி இன்னி போட்டுட்டு வந்துட்டீங்க. புத்தி திமுக பாருங்க. திமுக எல்லாரும் உங்க ஆளுங்க மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இதுக்கு கேஸ் போடுவோம் பாத்துங்க. அதாவது மக்களே நாம் தமிழர் கட்சி வந்து தண்ணி போடுறீங்கன்னா நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் கேட்கணும். திருமாவளவன் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நிர்வாகி, ஒரு மாநில நிர்வாகியை பார்த்து ஒரு பெண்மணியை பார்த்து தண்ணி போட வந்து பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன முடிய பூரா வந்து இந்த மண்டையில இருக்க முடிய பூரா சேர்த்து போயிட்டாரு. மண்டையில இருக்க முடி புரியல. போற போக மண்டையில பேசிட்டு இருக்க மண்டை மட்டும் தான் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஆமா சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது டிபேட் முடிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இதோட நாளைக்கு அவங்க திருமாவளவன் கட்சியில இருந்து ஒருத்தர் கூப்பிடுறேன், அவர்கிட்ட நீ டிபேட் பண்ணு. நீதிபதியோ நம்ம இப்போ ரீசெண்டா நீதிபதி மீது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசுவோம் நம்ம டிபேட்ல. அதை தாண்டி சமூக வலைத்தளங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்போசிஷன் சொல்லுது. அந்த அவர் வந்து கொடுத்த தாவேகா மீது கொடுத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லா தீர்ப்புக்கும் சரிங்களா அவரே விமர்சிச்சாங்க. அதுக்கு நீதிபதி அவர்களும் சொன்னாங்க அதெல்லாம் நீங்க வந்து விட்டுறணும், அதை வந்து விமர்சிப்பாங்க, நீங்க விட்டுருங்க சொல்லி கடந்து போனார். நீதிபதியே கடந்து போனார். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காரு, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. இது ரெண்டு அதாவது அவரை கைது பண்றாங்க, ஒரு சம்மன் இல்லை, ஒரு காவல்துறை அதிகாரியே இப்படி நடக்குது. அதாவது நீங்க தெரியாம கேக்குறேன், கைது பண்ணணுமா? சொல்லி முடிக்கிறேன். என்ன நீங்க சார் நீங்க என்ன வேணா பண்ணலாம், நாங்க அதை கேட்கல. நாங்க வந்து என்ன கேட்கறோம், பாலிசியை கேட்கறோம். அவர் ஒன்னும் ஐயோ கொல்றாங்களே கூப்பாடு போடல. சரியா? அதே மாதிரி கைது செய்ய வந்தவங்க விட்டு நான் வந்து கைலி தான் கட்டியிருக்கேன், உள்ளாட போடல.